இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான அண்ணன் தம்பி சாங்குக்கு ஈஸியாக எப்படி உங்களோட இமேஜஸை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெறும் 3 ஸ்டெப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இமேஜில் தான் நான் எடிட் பண்ண போகிறேன். இந்த இமேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்மளோட இமேஜை பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பிஎன்ஜியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை தான் எப்படி பண்ணுறது, அது சும்மா நார்மலாக பிளராக இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜை ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட குரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரோமில் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது, அப்படி இந்த வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ, டெய்லி போடுற வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிறீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க, ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் ஃபைபர்ஸ்ன்னு பேக்ரவுண்டுன்னு வரும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவர் ஹெச்டி அப்படிங்க சர்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ அதில் போய் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட இமேஜை இந்த மாதிரி கொடுத்து, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே கட் பண்ணி ஹெச்டி குவாலிட்டியில் கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை கட் பண்ணி முடிச்சாச்சு. மொதல் ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இந்த பேக்ரவுண்டை நமக்கு இந்த மாதிரி பிளர் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேக்ரவுண்ட் தனியாக பிளராக இருக்கா. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் ரெண்டாவது ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நாம் எடிட் பண்ணுற அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக்ரவுண்டை பிளர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை ஃபஸ்ட்டு டச் பண்ணி இதில் இந்த 9:16 அந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு இதில் இப்போ நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சா. இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத இமேஜ். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்றத போயிட்டு இதில் வந்து இப்போ நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போஸ் ஏரியா அப்படின்ற கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஒரு டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இதில் வந்து இந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஆட் பண்ணி இந்த மிரரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்து இதில் நாம் இப்போ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ். ஸோ அந்த பிஎன்ஜி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி இந்த ஃபில் கம்போசிட் ஏரியா அப்படின்ற கொடுத்தா ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க பதிலாக இமேஜ் அதில் வந்து நம்ம எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க இந்த எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற போனீங்கன்னா இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த 3வது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பிளர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற கொடுத்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேனுவலாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 15க்குள்ளேயே செட் பண்ணுங்கள். அப்போ தான் பேக்ரவுண்ட் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இமேஜாக சேவ் பண்ணணும். அதை எப்படி சேவ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் இந்த மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கானை கொடுத்துட்டு இதில் இந்த 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரம் ஏ பிஎன்ஜி அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி இந்த கீழே இருக்க எக்ஸ்பர்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். இதை வந்து நமக்கு வீடியோவாக இல்லாமல் இமேஜாகவே சேவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. லோட் ஆகி முடிச்சோன்னே இந்த மாதிரி நமக்கு இமேஜாக வந்து அதுவே சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க சேவ் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இமேஜாக சேவ் ஆயிடும். இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்பு நாம் எடிட் பண்ண போகிறது. அதுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கு பதில் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு இதெல்லாம் எங்கேருந்து நான் எடுத்தேன் அதையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த இடத்துல தான் நாம் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 5.14 செகண்ட்லேருந்து தான் நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக இந்த 5.14 செகண்டில் வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இப்போ நாம் சேவ் பண்ண மத்தியில் அந்த பேக்ரவுண்ட்லாம் பிளர் பண்ணி அந்த இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இதை
ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர போய் இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை என்ன பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வரணும். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 3D கேமராவுக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து அந்த 3D எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த 3D ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதே நமக்கு இந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது அந்த இடத்துக்குள்ளே நமக்கு ஒரு பீட் மார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கால் மட்டும் தான் தெரியணும். ஸோ அதனால் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே மூவ் பண்ணால் இந்த மாதிரி ஃபேஸ் தெரியுதா. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வந்து இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஒரிஜினலாக வந்து இமேஜை கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டரில் கொண்டு போய் வச்சுட்டு சைடில் நமக்கு எங்கேயுமே கேப்பு தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு இந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த 3வது இருக்க ஆப்ஷனை வச்சு இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணாலே போதும். நீங்கள் முன்னாடி செட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் இமேஜை செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் மட்டும், ஸோ நம்ம இந்த 3D எஃபெக்ட்னு வந்துட்டாலே இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே முன்னாடி மூவ் பண்ணிட்டே வாங்கவே உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப ஈஸியான எஃபெக்ட்டை ரொம்ப ஈஸியாக நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.